அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, மேலும் விவரங்கள். புதுச்சேரியில் கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, மேலும் விவரங்கள். புதுச்சேரியிலே சிறுமியை கடத்தி பாலியல் சீண்டல் செய்யப்பட்டு அவரை கொடூரமாக கொலை செய்து சாக்கடையில் வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இது சம்பந்தமாக பொதுமக்களும் மாணவர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அந்த சிறுமியின் உடலானது அனுப்பப்பட்டு அங்கு உடற்கூறு ஆய்வானது 2 மணி நேரம் நடைபெற்றது. அந்த உடற்கூறு ஆய்வில் அந்த சிறுமியின் பாலியல் சீண்டல் செய்யப்பட்டுதான் கொலை செய்யப்பட்டிருக்காரு என்று உறுதியானது. அதனை அடுத்து அந்த முதலமைச்சர் ரங்கசாமியை அந்த பெற்றோரின் அந்த குழந்தையின் தந்தையை சந்தித்து பேசித்தார். அப்போது பல்வேறு சமூக அமைப்புகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அறிவித்திருந்தனர். அப்போது அவர் முதலமைச்சர் ரங்கசாமி 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். ஆனாலும் இந்த புதுச்சேரியில இந்த சிறுமியை கொடூரமாக கொலை செய்த இந்த விவகாரத்தை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பெற்றோரும் மற்றும் அந்த உறவினர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 1 மணி நேரம் ஆகிறது. அந்த உடற்கூறாய்வு முடித்த பிறகும் அந்த குழந்தையின் உடலை வாங்க மறுத்து ஜிப்மர் அந்த உடற்கூறாய்வு செய்யும் இடத்திலே தற்போது இருந்து வருகின்றனர். தங்களுக்கு நீதி சரியான முறையில் நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும், அரசு புதிய எங்களுக்கு உரிய தகுந்த நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆதாரமும் எங்களுக்கு தர வேண்டும். அப்படி தந்தால் மட்டுமே தங்களுடைய குழந்தையை நாங்கள் பெற்று செல்வோம். இந்த 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட எங்கள் குழந்தையை அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையும் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் 1 மணி நேரம் ஆகியும் அந்த உடலையானது வாங்க மறுத்து அந்த பகுதியிலேயே இருந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.